Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கும் சேலம் ஸ்பார்டன்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற டிஎன்பிஎலோட 6வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூசுவல் சேலமில் இருக்கக்கூடிய எஸ்சிஎஃப் கிரிக்கெட் ஃபவுண்டேஷன் ஸ்டேடியமில் வச்சு தான் நடக்குது. ஸோ 8th ஜூலை ஈவினிங் 7:15 பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து இந்தியன் டைம் படி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ் கேப்டன்ஸ் கேப்டன் சாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த பர்டிகுலர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாகவே லாஸ்ட் மேட்ச்சு கிட்டத்தட்ட மதுரைக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் பார்த்திங்க அப்படின்னா மதுரை வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட் ட்ராக்கு பேட்டர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குட் பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின் பவுலர்ஸ்க்கும் கொஞ்சம் ஹெல்ப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்று லாஸ்ட் நைட் நடந்த மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா சேலம் ரொம்பவே க்ளோஸ் மேட்ச்சு. ஸோ சேலம் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்சில் வந்து வின் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஓரளவுக்கு பார்க்கல இந்த பர்டிகுலர் கிரவுண்டு ரீசெண்ட் டேஸில் சேஸ்க்கு கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஸோ வெனியை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 22 போட்டிகள் ப்ளே பண்ணியிருக்காங்க. 13 பேட்டிங் ஃபஸ்ட்டு, 9 பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னில் ஸோ கிட்டத்தட்ட 150 கீழே 12 முறையும், 157 169 2 முறையும், 170 189 3 முறையும், 190 மேலே 5 முறை அப்படிங்கிற மாதிரி இந்த கிரவுண்டு ஸ்கோர்ஸ் வந்து ரெக்கார்டாக இருக்குது. ஸோ ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா 148 அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் நெல்லை ராயல் கிங்ஸ் 216க்கு 6. ஸோ லோவர் ஸ்கோர் ஐட்ரீம் திருப்பூர் தமிழ்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 73க்கும் ஆல் அவுட் வந்து ஆயிருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்ட் 3 மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் டீம் வந்துட்டு கிட்டத்தட்ட 180 அடிக்கிறாங்க. செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் சேஸ் பண்ணி வின் பண்ணுறாங்க. செகண்ட் மேட்ச்சில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் தேர்ட் மேட்ச்சில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் நேற்று அதாவது சண்டேல நடந்த மேட்ச். ஸோ 2 மேட்சாவது ஸ்கோர் கார்டு வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணலை. ஸோ என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் அதாவது நேற்று 2 மேட்ச் நடந்தது. ஈவினிங் நெல்லை ராயல் கிங்ஸ்க்கு சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்க்கு இடையே நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா நெல்லை ராயல் கிங்ஸ் லாஸ்ட்டில் சேஸ் பண்ணி வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒரு டீசெண்டான டார்கெட் 160+ வந்து டார்கெட்டு. ஸோ செகண்ட் மேட்ச் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா கோவி வந்துட்டு லாஸ்ட் ஒரு பாலுக்கு 2 ரன் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா அந்த பால் அவுட் ஆகிட்டாங்க. ரன் அவுட் ஆகி பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து வின் பண்ணாங்க. ஸோ ஒரு மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 6 மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் 48 விக்கெட் வந்து பேஸ் பவுலர்ஸ்க்கும் 30 விக்கெட்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கும் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னிங்ஸ் வைஸ் விக்கெட்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணல. ஸோ ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேஸ் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா 18 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பேஸ் பவுலர்ஸ் எவ்வளோ விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கல. ஸோ ஓவராலாக 17 விக்கெட்ஸ். ஸோ ஓரளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் பேஸ் பவுலர்ஸ்க்கு வந்து பிச்சு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டை நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு ஓவராலாகவே 9 விக்கெட்ஸும் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா 10 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ ஸ்லைட்லி செகண்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய ஸ்பின் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரவிச்சந்திரன் அஸ்வின் அடுத்து வருண் சக்கரவர்த்தி 2 பிளேயருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரே டீமில் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ 2 பேருமே குவாலிட்டியான இன்டர்நேஷ்னல் ஸ்பின்னர்ஸு. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சிவிசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் லாஸ்ட் 6 மேட்சஸில் எந்த டைப் ஆஃப் பவுலர்ஸ்க்குலாம் விக்கெட்ஸ் கிடச்சிருக்குன்னா பேஸ் பவுலர்ஸ் மொத்தமாக 48 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதிக பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு விக்கெட் கிடைக்கல. ஸோ ஸ்லோ இன்னிங்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு இப்போ லாஸ்ட் மேட்ச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க ரித்திகேஸ்வரன் சொல்லி கன்னியாகுமரி சைடில் உள்ள ஒரு பிளேயரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச பிளேயர் தான். அவர் பார்த்திங்க அப்படின்னா 6 விக்கெட் எடுத்தார். நிறைய ஸ்லோயர் வந்துச்சு. பட் அவருக்கு பார்த்திங்க அப்படின்னா ரைட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக தான் நிறைய விக்கெட் கிடச்சிது. லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பெருசாக போல் பண்ணல. டவுன் தி லெக்கே போட்டுட்டு இருந்தார். ஸோ ரைட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நல்லா போல் பண்ணுவார். டெத்தில் 4 விக்கெட் எடுப்பார். 2 ஓவரில் ஒரு ஹேட்ரிக்கும் அதில் எடுத்தது. ஸோ ரைட் ஆம் மீடியம் ஃபாஸ்ட் இனிஷியல் ஸ்விங்கு போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 21 விக்கெட்ஸ். ஸோ இனிஷியலாக ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்ஸு டெத்தில் போடக்கூடிய பவுலர்ஸ் 2 பவுலர்ஸையும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லெஃப்ட்டில் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு பெருசாக பிச்சு சப்போர்ட் ஆகலை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையாக இருக்குது. ஸ்பின்னர்ஸ் 30 விக்கெட். அதில் லெக் பிரேக் பார்த்திங்க அப்படின்னா 9 விக்கெட்ஸும் சைனா மேன் கிடையாது, ப்ளே பண்ணலை. டிஎன்பிஎல்ல சைனா மேன் இது வரைக்கும் கொண்டு வந்தது கிடையாது. ஸோ லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ்க்கு 12 விக்கெட்டும் ரைட் ஆம் ஆஃப் பிரேக்கு 9 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் எப்போவுமே டிஎன்பிஎல் அப்படின்னாலே லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ்க்கு தான் கிரவுண்டு நல்லா சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ எல்லா டீம்லேயுமே 2 லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் 2 டீமுக்கு இடையே நடந்த ஹெட் ஹெட் பேட்டில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 8 முறை 2 டீமும் மோதிருக்காங்க. 4 முறை திண்டுக்கல்லும் 3 முறை பார்த்திங்க அப்படின்னா சேலமும் வின் பண்ணியிருக்காங்க. இது சேலமோட ஹோம் கிரவுண்ட். லாஸ்ட் மேட்ச் லூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 டீமுக்கு இடையே நடந்த மேட்ச்சில் ஒரு மேட்ச் வந்து 100 செட்டில் முடிஞ்சிருக்கு. திண்டுக்கல் லாஸ்ட் 5 மேட்சஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீம் 2 லாஸு 3 வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அட் த சேம் டைம் சேலம் 4 லாஸு ஒரு மேட்ச் தான் பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க.
இப்போ திண்டுக்கல் டிராகன்ஸோட பிளேயிங் 11. ஸோ இதில் குறிப்பாக நம்ம நோட் பண்ணையில் விமல் குமாரும் சிவம் சிங்கும் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. பூபதி குமார், ரவிச்சந்திரன் அஸ்வின், பாபா, இந்திரஜித், தினேஷ் ராஜ், ஜி கிஷோர், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சரத்குமார், எக்ஸலண்ட்டான கிரிக்கெட்டர். இவர் அடித்த ஒரு ஷாட் நான் கீழே மென்ஷன் பண்ணி பேசுகிறேன். ஸோ விபி தீரன், வருண் சக்கரவர்த்தி, லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா பி விக்னேஷ் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டை அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா நம்பி இந்த பர்டிகுலர் டீம் வந்து இருக்குது. ஸோ மீடியம் பேசஸ் அப்படின்னு நம்ம பார்த்தாலே 2 பிளேயர்ஸ் தான் வந்து இந்த பர்டிகுலர் டீமில் வந்து இருக்காங்க. ஸோ தினேஷ் ராஜ் சம்டைம்ஸ் வந்து போல் பண்ணுவார். ஸோ கிஷோர் தான் பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த மெயின் லீடிங் மீடியம் பேஸ் பவுலராக பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் இருக்கார். ஸோ சரத்குமாரும் சம்டைம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மீடியம் பேஸ் பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. திண்டுக்கல் டிராகன்ஸோட இம்பாக்ட் பிளேயராக லாஸ்ட் மேட்ச் வந்து சந்தீப் வாரியர் வந்து இருந்தார். ஸோ அவர் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாரு. நியூ பால் பவுலர்ஸ் வந்து ஆஸ் யூஸ்வல் சந்தீப் வாரியர் கூட பார்த்திங்க அப்படின்னா கிஷோர் தான் போல் பண்ண போகிறாங்க. ஸோ மிட் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் ரவிச்சந்திரன் அஸ்வின், ஸோ சக்கரவர்த்தி, தீரனுக்கு லாஸ்ட் மேட்ச் வந்து 4 ஓவர்ஸ் கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 3 பவுலர்ஸ் போடுறாங்க. ஸோ விக்னேஷ்க்கு பார்த்திங்க அப்படின்னா பெருசாக ஓவர்ஸ் வந்து கொடுக்கறது இல்லை. லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு ஓவர் தான் போல் பண்ணியிருந்தார். ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஓவர்ஸ் கொடுக்காங்க அப்படின்ட்டு. இப்போ பிளேயர்ஸோட பர்சன்டேஜோடு பார்த்திங்க அப்படின்னா எப்பப்போ பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விமல் குமார் எக்ஸலண்ட்டான லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர், 90% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎல் ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா 20 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஹெட்டுகட் 42, வென்யூவில் 7.5 அப்படிங்கிறது இவரோட ஆவரேஜாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ரீசன் ஃபார்மு கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு, பட் டேலண்ட் நிறையவே இருந்திருக்கு. ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஒரு சூப்பரான விசிஆர் கேப்டனுக்கு எலிஜிபிளான பர்சன். இத்தனை பர்சன்டேஜ் பிக் பண்ணியிருந்தாலும் சிவிசி கம்மியான பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சிவம் சிங் 74% பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. ஆல்ரவுண்டு டிஎன்பிஎல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஷாட்ஸ் லாஸ்ட் சீசன் தான் வந்து டெபியூ பண்ணியிருந்தார். எக்ஸலண்ட்டான கிரிக்கெட் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆடி இருக்கார். 48 அவரோட ஆவரேஜாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ ஹெட்ல ஒரு மேட்ச் ஆடி 8, வென்யூவில் 27 அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஒரு சாலிட் பிக்காக இருப்பார். லாஸ்ட் மேட்ச் எப்படி ஒரு 70 அடிச்சாரோ அதே மாதிரி மறுபடியும் ஒரு 70 அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. செகண்ட் பேட்டிங் அப்படின்னா கொஞ்சம் ரொட்டேஷன் பிக்கில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பூபதி குமார் 17% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு டீசெண்டான பேட்டர் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் டீம் சேலம் ஸ்பார்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியான லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் இருக்குது. ரீசன்காண்டி இவர் கொஞ்சம் சர்வே ஆவார் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. டிஎன்பிஎல் ஆவரேஜ் 26, ஹெட்டுகட் 5, வென்யூவில் 18 அப்படின்னு இருக்குது. ஜிஎல் ரொட்டேஷன் பிக்கு, பேட்டிங் செகண்டே ரேராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட் மேட்ச் ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தார். இப்போ 72% வந்து அஸ்வினை பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் பார்க்கையில் ஹெட்டுகட்டில் 52 ரன் அடியே 2 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் 5 ரன் 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்கோர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ அஸ்வினை நீங்கள் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஸ்வல் செகண்ட் பவுலிங் சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அடுத்து பாபா, இந்திரஜித் லாஸ்ட் மேட்ச் வந்து 91% பிக் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கும் ஹெட்ல ஆவரேஜ் 68, ரொம்ப டவுன் தி ஆர்டர் வர நம்பர் 5, 6ல் ஆடக்கூடிய பிளேயர் கிடையாது. இவர் டாப் 3ல் இருக்கக்கூடிய பிளேயரு. ஸோ ஓப்பனிங் இவரும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சிவம் சிங்கும் இறங்கினார் அப்படின்னா டீம் பேலன்ஸ்டாக இருக்கும். பட் அஸ்வின் ஓப்பன் ப்ளே பண்ணுறாரு. ஸோ அது எந்த அளவுக்கு கரெக்டு அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. இந்திரஜித் ஓப்பன் பண்ணார் அப்படின்னா ட்ரீம் டீம் கேப்டனாக வைஸ் கேப்டனாக வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்திரஜித் எப்போவுமே பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் சூப்பராக ஆடுவார். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஜிஎல்ல மஸ்ட்டாக பிக் பண்ணி சிவிசி மேலே இறங்கினா மட்டும் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தினேஷ் ராஜ் ஸோ லாஸ்ட் மேட்ச் ஒரு டீசெண்டான ரன்ஸ் அடிப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருந்தோம். ஸோ ஒரு ரனில் அவுட் ஆகிட்டார். ஸோ 95% கிடையாது, 12% தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓவரால் நம்ம பார்க்கையில் 19 ஆவரேஜ் இருக்குது. இந்த இடத்துல பர்சன்டேஜ் வந்து தப்பாக மாற்றி மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ ஹெட்வீட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 6 ரன் ஆவரேஜ் வந்து இருந்திருக்கு. வென்யூ பொறுத்த வரைக்கும் பெருசாக ஆடலை. பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங்கில் ரேராக ட்ரை பண்ணலாம். பட் சிங்கிள் ஆப்ஷன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இவர் கூட கம்பேர் பண்ணி நிறைய டபுள் ஆப்ஷன் பிளேஸ் வந்து இருக்காங்க. ஸோ ஜி கிஷோர் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் ஃபுல் 4 ஓவர்ஸ் வந்து போல் பண்ணுறாரு. டெத்துலேயும் போல் பண்ணுறாரு. நிறைய ஸ்லோ ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா போல் பண்ணியிருந்தார். நம்மளால் பார்க்க முடியுது. டிஎன்பியில் 10 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஹெட்ல ஒரு மேட்ச் ஆடி 1 விக்கெட், வென்யூவில் 2 மேட்ச் ஆடி 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் பவுலிங் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சரத்குமார். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்ல 33, வென்யூவில் 36 ஒரு மேட்ச் ஆடி ப்ளே பண்ணியிருக்காரு. 53% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎல் மற்ற கிரிக்கெட் எதுனாலும் சரி, ஸோ ஒரு பேட்டர் ரைட் ஹேண்ட் பிடிச்சி ஸோ அதுக்கப்புறம் லெஃப்ட்டு மீடியம் பேஸரை லெஃப்ட்டு திரும்பி லெஃப்ட் ஹேண்டர் மாதிரியே லாங் ஆனில் 6 அடித்து நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அந்த ஒரு ஷாட் பார்த்திங்க அப்படின்னா அவர் டிஎன்பிஎல் லாஸ்ட் சீசன் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். எக்ஸலண்ட்டான ஷாட்டு. ஸோ பவுலர் ரன்னப்பில் வரையில் லெஃப்ட் ஹேண்டராக பிடிச்சி ஸோ அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா தூக்கி லாங் ஆனில் 6 அடிச்சார் கிரவுண்டுக்கு வெளியில். ஸோ எக்ஸலண்ட்டான டேலண்ட் இருக்குது. சேசிங்கில் நீங்கள் இவரை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். செகண்ட் பேட்டிங் எப்போவுமே சரத்குமார் இம்பார்ட்டன்ட் பிக்காக தெரிய வராரு. விபி தீரன் லாஸ்ட் மேட்ச் வந்து 4 ஓவர்ஸ் வந்து இவருக்கு எதுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். ஏன்னா
அந்த பர்டிகுலர் விக்னேஷ் அப்படிங்கிற பையன் பார்த்திங்க அப்படின்னா 8 ரன் தான் கொடுத்துருந்தார் ஒரு போல் படி லெஃப்டாக ஆர்த்தடாக்ஸு. ஸோ ஆஃப் ஸ்பின்னர் பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அஸ்வின் போயிருந்தார், 78% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட்கேட்டில் ப்ளே பண்ணியிருந்தார் ஒரு மேட்ச், பட் எந்த பர்ஃபார்மன்ஸும் இல்லை. வெளியில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 4 ஓவர் போல் பண்ணி 41 ரன் விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரேர் பிக்கு ஃபஸ்ட்டு போலிங் அப்படின்னா சம் டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ சக்கரவர்த்தி 50% ட்ரை பண்ணியிருக்காங்க. போத் இன்னிங்ஸும் நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 2 மேட்ச் ஆடி 3 விக்கெட் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஹெட்கேட்லேயும், வென்யூவில் 3 மேட்ச் ஆடி 1 விக்கெட். ஸோ வென்யூ பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ நேற்றுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எக்கனாமிக்கலாக போல் பண்ணியிருந்தார். சஞ்சய் யாதவுக்கு மட்டும்தான் தப்பான ஒரு பால் போட்டு 6 வந்து கொடுத்துருந்தாரு. செகண்ட் போலிங் ஒரு விசி அளவுக்கு யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எக்கனாமி கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்திருக்கு, நோட் பண்ணணும். இந்த இடத்துல ஹெட்கேட்டில் 11 வென்யூவில் 9 அப்படிங்கிற மாதிரி வந்து எக்கனாமி வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் விக்னேஷ், ஸோ இந்த யங்ஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா 35% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக்கலாக நல்லா போடுவார். ஸோ ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் நிறைய ஆம்பால் டெலிவரிஸ் பண்ணுவார். ஃபஸ்ட் போலிங் ஆர் செகண்ட் போலிங் ரிஸ்க்காக, ஆனால் ஓவர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் ஒரு ட்ரீம் டீம் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க ஃபஸ்ட் போலிங் ஆர் செகண்ட் போலிங் போத் இன்னிங்ஸும் அஸ் அ பிளேயரை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த பர்டிகுலர் திண்டுக்கல் ட்ராகன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆன் பிளேஸ் சொல்லுங்க ப்ரோ மாதிரி கேட்டிங்க அப்படின்னா சிவம் சிங்கு, அஸ்வின், அடுத்து இந்திரஜித், சரத்குமார், ஸோ சக்கரவர்த்தி, இந்த 5 பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பிக்கு. ஸோ இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா இம்பாக்ட் பிளேயராக வரக்கூடிய சந்தீப் வாரியர், அவருக்கு ஒரு டிக் பண்ணிடலாம். ஸோ ஒரு ஆள் 6 பிளேயர்ஸ் வந்து நம்ம பிக் பண்ணியாச்சு. ஸோ விமல் குமார் ஆர் பூபதி குமார், இந்த 2 பிளேயர்ஸில் ஏதாவது ஒரு குமாரை நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ என்னோட அதிகபட்ச சான்ஸ் யாருக்கு கொடுப்பேனா அப்படின்னா விமல் குமார் தான். ஏன்னா ஹெட்கேட்டில் 45 ஆவரேஜுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ விமல் குமார்னு யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ சேலம் ஸ்பார்டன்ஸோட பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா யஷ் அபிஷேக் ஆர் கவின் லாஸ்ட் மேட்ச் வந்து எக்ஸலண்ட்டான ஒரு 70. ஸோ விஷால் வைத்யா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சுஜித் சந்திரன் கேப்டன், ஸோ ராபின் பிஸ்ட், ஆர் விவேக், ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சன்னி சந்து, ஹரிஷ்குமார், சச்சின் ராதே, கணேஷ் மூர்த்தி, பொய்யாமொழி அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு பேலன்ஸ்டான டீமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த சீசன் வந்து தெரிய வராங்க. ஸோ நியூ பால் பவுலர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் ஸோ கணேஷ் மூர்த்தி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு. ஸோ ஆர் விவேக் வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, அவர் வந்து ஒரு ஹார்டு ஹிட்டர், ஸோ ஃபினிஷரும் கூட. ஸோ அவர் வந்து பெருசாக ட்ரை பண்ண மாட்டாங்க. சன்னி சந்துவும் கணேஷ் மூர்த்தியும் நியூ பால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சு பொய்யாமொழி சன்னி சந்துன்னு போயிருந்தாங்க, இந்த மேட்ச் அப்படி போக மாட்டாங்க. ஏன்னா சிவம் சிங்கு அவர் கூடவே ரவிச்சந்திரன் அஸ்வின் இறங்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் ட்ரை பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டீமில் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் இல்லை, நல்லா நோட் பண்ணணும். பூபதி குமார், விமல் குமார், ஸோ 2 லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் வந்து டாப்பில் இருக்காங்க அந்த பர்டிகுலர் டீமில். ஸோ ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் இல்லை, கொஞ்சம் அந்த 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸுமே சர்வே ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. டெத்தில் கன்ஃபார்ம் பொய்யாமொழி பார்த்திங்க அப்படின்னா போல் பண்ணுவார். அவர் கூடவே சுரேஷ்குமார் 1% தான் அந்த மேட்சுக்கு, எக்ஸலண்ட்டான பிளேயருங்க. ஸோ நிறைய சீசன் பார்த்திங்க அப்படின்னா சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்காண்டி நிறைய மேட்ச் வினிங் நாக்ஸு, க்ரூஷியல் டைமில் விக்கெட்ஸ்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த 2 பவுலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டெத்தில் போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இப்போ பிளேயர்ஸ் எப்படி பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். யஷ் அபிஷேக் 63%, லாஸ்ட் மேட்ச் ஒரு 20, ஒரு டீசென்ட் ஸ்டார்ட் வந்து கிடச்சிது. ஓவரால் டிஎன்பிஎல்ல 13 தான் ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. ஹெட்கேட்டில் 6, வென்யூ பொறுத்த வரைக்கும் 7 அப்படிங்கிற மாதிரி அவரோட ஆவரேஜ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ ரேராக ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் செகண்ட் பேட்டிங்கில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நியூ பால் பேட்டர்ஸ், அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஓப்பனர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங்கில் பிச் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அடுத்ததான் ஆர் கவின், இவர் 92%, 4% கிடையாது, மாற்றி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் மேட்ச் ஒரு 70 அடிச்சிருந்தார். பட் ஹெட்கேட்டில் 4 மேட்ச் ஆடி 10 கிட்ட தான் ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. வென்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் ஆடி 70 அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் வந்து ஆகிருக்கு. ஸோ டபுள் ஆப்ஷன் பிளேயர், ஓவரால் டிஎன்பிஎல்ல 13 ஆவரேஜ் இருந்தாலும் போத் இன்னிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா விஷால் வைத்யா 82%, எக்ஸலண்ட்டான கிரிக்கெட்டர். ஸோ மெரிட் ஆஃப் தி பால் வந்து நிறைய ஆடுவார். ஸோ இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச் ஆடி 56 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ ஹெட்கேட்டை பொறுத்த வரைக்கும் 23.50 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆவரேஜ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் ஒரு சாலிட் பிக்கு, ஒரு விசி பிக்குன்னு கூட சொல்லலாம். செகண்ட் பேட்டிங் அப்படின்னா அஸ் அ பிளேயரை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சுஜித் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 32% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ சுஜித்தை பொறுத்த வரைக்கும் 20 ரன் வந்து ஹெட்கேட்டில் ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. வெளியில் ஒரு மேட்ச் ஆடி டக் அவுட் அப்படிங்கிற மாதிரி ஆகியிருக்காரு. ஸோ சேசிங் ட்ரை பண்ணுங்கள். ஆஃப் பிரேக் பவுலர் இவர் ஒருத்தர் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில். ஸோ 2 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணார் அப்படின்னா ஓரளவுக்கு மேட்ச் வந்து குரூஷியலாக போகும். ஏன்னா ஆஃப் பிரேக், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ், இந்த 2 பவுலர்ஸும் டிஎன்பிஎல்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்காக தெரிய வராங்க. நெக்ஸ்ட் ராபின் பிஸ்ட் 7% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. டிஎன்பிஎல் ஆவரேஜ் 25, ஹெட் வென்யூவில் ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ லாஸ்ட் மேட்சும் 5 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தாரு, பெருசாக பவுலிங்கும் கொடுக்கல. ஸோ ரொட்டேட் பண்ணுங்கள். ஜிஎலை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இவர் ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிறது தெரிய வருது.
நெக்ஸ்ட்டு ஆர் விவேக். ஸோ டிஎன்பிஎலோட கேரன் பொலாட் அப்படின்னா அது ஆர் விவேக் தான். ஸோ ஸ்ட்ரைக் ரேட் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணல. டிஎன்பிஎல்ல இவருக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா அதிக ஸ்ட்ரைக் ரேட் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா நெல்லை ராயல் கிங்ஸோட அஜிதேஷ் குருசாமி அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயர் இருக்கார். ஸோ அவருக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா 170+ வந்து ஸ்ட்ரைக் ரேட் இருக்குது. ஸோ ஹார்டு ஹிட்டர், பால கிரவுண்டுக்கு வெளியே அடிக்கக்கூடிய அளவுக்கான டேலண்ட் இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரனில் அவுட் ஆகிட்டார். இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு சேஸ் அப்படின்னா நம்பிக்கையான பிக்காக இருக்கார். 6% தான் கிராண்ட் லீக்கு மஸ்ட்டாக நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட் சனி சந்து லாஸ்ட் மேட்ச் வந்து நிறைய பர்சன்டேஜ் பிக் பண்ணி கேப்டன் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் முருகனேஸ்வரிக்கு அகைன்ஸ்டாக ஒரு ஹேட்ரிக் 6 கொடுத்தோடனே பர்சன்டேஜஸாக ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ 2 மேட்ச் ஆடி ஹிட்டில் 5 விக்கெட்டு. ஃபஸ்ட் போலிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கு. வெளியே பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச் ஆடி 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் போலிங் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இங்கே போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இனிஷியல் ஸ்விங் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே 2 பக்கம் மூவ் பண்ணுவார். ஹரிஷ்குமார் பொறுத்த வரைக்கும் 1% பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட்டில் 9 மேட்ச்சுக்கு 8 விக்கெட்டு, வெனியூவில் 5 மேட்ச்சுக்கு 1 விக்கெட், 52 ரன்னு. ஸோ ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஹரிஷ்குமார்கிட்ட நீங்கள் ஒரு ரிஸ்க்கான விசி கூட கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜிஎல் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் விசி அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சச்சின் ராத்தியா 2%, லாஸ்ட் மேட்ச் ஒரு 2 கேட்ச் 1 விக்கெட் கிட்ட எடுத்திருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ரிஸ்க் தான். இவர் கூட கம்பேர் பண்ணி கணேஷ் மூர்த்திட்ட போகிறது பெட்டர் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தெரிய வருது. பட் இவர் லைனில் கேட்ச் பிடிக்கிறதுக்கு நிற்கிறார். ஸோ அதை இந்த இடத்துல நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஓவரால் டிஎன்பிஎல் 7 மேட்ச்சுக்கு 6 விக்கெட்டு. பட் கணேஷ் மூர்த்தி எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள், 49 மேட்ச் ஆடி 36 விக்கெட்டு டிஎன்பிஎல் எடுத்திருக்காரு. ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக நான் போகிறேன். ஸோ கணேஷ் மூர்த்தி அப்படிங்கிறத நான் டிக் பண்ணிக்கிறேன். ஹெட்விக்கெட் பொறுத்த வரைக்கும் 6 மேட்ச் ஆடி 3 விக்கெட்டும், வெனியூ பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் ஆடி விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு கணேஷ் மூர்த்தி. செகண்ட் போலிங் கணேஷ் மூர்த்திக்கு அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பொய்யாமொழி. ஸோ 15% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. டெத்தில் எஸ்பெஷலி பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஸ்லாக் ஓவர்ஸில் குறிப்பிட்ட ஸ்லோயர் ரன்ஸ் வந்து நிறைய மிக்ஸ் பண்ணுவார். வெனியூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் 2 மேட்ச் ஆடி 4 விக்கெட்டு. ஸோ ஃபஸ்ட் போலிங் அப்படின்னா சிவிசி ட்ரை பண்ணது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பேட்டிங்லேயும் மேலே ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டீம்லேருந்து இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேயர்ஸ் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா நான் ஆர் கவின், விஷால் வைத்யா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ராஜேந்திரன் விவேக். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. சனி சந்து, ஹரிஷ்குமார், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பொய்யாமொழி. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல 6 பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியாச்சு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் வேணும் அப்படின்னா கேப்டன் சுஜித் சந்திரன்ட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அப்படி இல்லைனா கணேஷ் மூர்த்தின்னு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நான் சுஜித் சந்திரன் அப்படின்னு சொல்லி நான் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளேயரை நான் பிக் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ கேப்டன் பர்சன்டேஜ் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சேஃபஸ்ட் ஆப்ஷனில் அஸ்வின், சிங், சக்கரவர்த்தின்னு சொல்லி 3 பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஸ்வல் பார்த்திங்க அப்படின்னா அஸ்வின் சேஃபான கேப்டன் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. விசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் சக்கரவர்த்தின்னு போகிறது நல்ல ஆப்ஷன். ஏன்னா 2 விக்கெட் எடுப்பார் அப்படிங்கிறது நம்பலாம். ஸோ சிவன் சிங் லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 70+. இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு அந்த மாதிரி மறுபடியும் ஒரு இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கான்னு கேட்டால் ஹெட் எக்கனாமி கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு 8 அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் சக்கரவர்த்திட்டு வீசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிஸ்கி ஆப்ஷனில் இந்திரஜித், சனி சந்து, கவின் அப்படின்னு சொல்லி 3 பிளேயர்ஸ் வந்துருக்காங்க. இந்திரஜித் ஃபஸ்ட் பேட்டிங் கொஞ்சம் மேலே ப்ரொமோட் பண்ணால் மட்டும் சிவிசி. சந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் போலிங் பண்ணால் மட்டும் சிவிசி. ஆர் கவின் ஃபஸ்ட் பேட் பண்ணால் சிவிசி கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இது கூட நீங்கள் ஹரிஷ்குமார் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அவர் கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு கொஞ்சம் ரிஸ்க்காக பொய்யாமொழியை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ ஃபைனல் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பர்ஸில் இந்திரஜித், கவின் 2 பிளேயர்ஸுமே பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் எஸ் சிங், பூபதி குமார், ஸோ விஷால் வைத்தியா அப்படிங்கிற மாதிரியும். ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அஸ்வின், சந்து, பொய்யாமொழி. ஸோ போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் சக்கரவர்த்தி, வாரியர், அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்ராத்தி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல எஸ்ராத்திக்கு பதிலாக நீங்கள் கணேஷ் மூர்த்தி கூட பிக் பண்ணிக்கலாம். ஃபைனல் டீம் அண்ட் கேப்டன்ஸ் சாய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுக்கோம். லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சு லைக் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.